ஹாய் சமநாத். ஸோ நேற்று டேட்டா நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நல்ல யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி டேட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக ஒன் பை ஒன்னாக பார்த்துக்க வந்துடலாம். முடிஞ்ச நாளைக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இந்த ஷீட்டுடைய ஆக்சஸ் கொடுக்குறேன் நான். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு வந்து எப்படி நீங்கள் ஷீட் ஆக்சஸ் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ அது வந்து வீடியோ பார்க்கறத விட உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அதெல்லாம் ஆக்சஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இந்த மந்த் எண்டு வரைக்கும் வந்து இந்த ஃப்ரீ வீடியோ இருக்கும். தென் ஆஃப்டர் தட் வந்துட்டு ஒரு மினிமல் சப்ஸ்கிரிப்ஷனில் ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்டில் இருக்கும். அது என்ன எதுன்றதை நான் சப்சிக்வெண்ட் வீடியோவில் சொல்கிறேன் நான். ஓகே, இன்றைக்கான அனாலிசிஸ் வந்து ஆப்ஷன் அனாலிசிஸ் வந்து இன்றைக்கி பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்போயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடரும் இன்வெஸ்டரும் அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுத்தால் தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஏன் மாதிரி ஆளுங்க பேச்செல்லாம் கேட்கக்கூடாது. இந்த வீடியோவில் இருக்கிற டேட்டா வந்து 100% பர்ஃபெக்டாக இருக்காது, பட் கண்டிப்பாக நியர் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கும். எனக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 65,000 ரோஸ் ஆஃப் டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணி இதை பண்ணும்போது வந்துட்டு அங்கே இங்கே ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த எரர் கூட வந்து பெரிய அளவில் மாற்றம்லாம் இருக்காது. ஸோ நியர் பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த இதோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு தலைமையான ரிக்வஸ்ட்டு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ ஒரு வீடியோவில் பார்த்து நீங்கள் ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறீங்க, இல்லை உங்கள் ட்ரேடிங்க்கு அது வந்து யூஸ் பண்ணிங்க அப்படிங்கும்போது ஏதோ ஒரு சின்ன ஒரு கைமாற நீங்கள் பண்ணணும். அந்த கைமாறு அப்படின்னாக்கா அது சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் லைக் பண்ணுறதுமா தான் இருக்கும். ஸோ என் வீடியோக்கு மட்டும் கிடையாது, என்ன ஒரு வீடியோ பார்க்கும்போது வந்துட்டு அது மாதிரி பண்ணும்போது வந்து அந்த வீடியோ பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எஃபோர்ட் போட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு சின்ன ஒரு ரெகக்னிஷன். ஸோ அது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ரைட், ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து F12 வந்து டாப் கெய்னர் ஃபஸ்ட்டு 2 ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது டிஐ இந்தியா வந்து 7.94% வந்து நல்லா பாசிட்டிவாக போயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்க்கும்போது வந்து போஷ் வந்துட்டு 3.75% வந்து போயிருக்கு. ஸோ இந்த 7.94ன்றது F12 ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹியூஜ். ஸோ இது வந்து டெய்லி ஏதோ ஒரு ஸ்டாக்கு வந்து இது நடக்கும். ஸோ இன்றைக்கி வந்து டிஐ இந்தியாவுக்கு அது நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து லூசிங் சைடில்னு பார்க்கும்போது டாப் 2 லூசர்ஸ் அப்படிங்கும்போது எஸ்பிஐ கார்டு வந்துட்டு 4.17% வந்து மைனஸில் போயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஐநாக்ஸ்பின் வந்து -4.07% வந்து மைனஸில் இருக்குது. ரைட், ஸோ இது வந்து டாப் கெய்னர் அண்ட் லூசர்ஸ். இப்போ நம்ம வந்து என்டையர் ஸ்டாக்ஸுடைய அனாலிசிஸ் வந்து இப்போ நம்ம ஒன்றா பார்த்தலாம். ஸோ இன்றைக்கி வந்து 18th இன்றைக்கி ட்ரேடிங் டே. ஸோ ரிமைனிங் டேஸ்ன்னு பார்க்கும்போது ஜஸ்ட்டு ஒரு 5 ட்ரேடிங் டேஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இது மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ டோட்டலாக வந்து 208 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 208 ஸ்டாக்ஸில் வந்து மினிமம் ப்ரீமியம் இருக்கிறது பார்த்திங்கன்னா 1.80% ஒரு ஸ்டாக்குக்கு இருக்குது. அது எந்த ஸ்டாக்ன்றது பார்க்கலாம். அதே மாதிரி அதிகமான ப்ரீமியம் பார்த்திங்கன்னாக்கா 5.9 இருக்குது. ஸோ இதன் அதிகமான ப்ரீமியம் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் வந்து செல்லர்ஸ்க்கு வந்து ஒரு ஆப்டபுளாக இருக்கும். தென் வந்து மினிமம் ப்ரீமியம் இருக்கிறது வந்து பையர்ஸ்க்கு வந்து ஆப்டபுளாக இருக்கும். ஸோ ஒரு ஆவரேஜ் ப்ரீமியம் இந்த 208 ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது 2.86% இருக்குது. இது வந்து எக்ஸ்பைரி பிகினிங்கில் நிறைய இருக்கும், அப்படியே படிப்படியாக வந்து இது எல்லாமே வந்து குறைஞ்சிட்டே வரும். எனக்கு எக்ஸ்பைரி டைம் டேக் எல்லாம் ஆகுது இல்லையா, ஸோ அது இருக்கும். ரைட், நெக்ஸ்ட் வந்து ஹையஸ்ட் ப்ரீமியம் இருக்கிற ஸ்டாக் ஒரு 10 ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது ஹையஸ்ட் ப்ரீமியம் பர்சன்டேஜ் வைஸில் பார்க்கும்போது வந்துட்டு செயில் வந்து நேற்று இதே தான் இருந்தது. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா செயில் வந்து 5.91% வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. தென் வந்து ஸ்விக்கி வந்துட்டு 4.63% இருக்குது. ஸோ இந்த டாப் 10ல் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3.83% இருக்குது. ஸோ ரிமைனிங் ஒரு 5 நாளுக்கு வந்து ஒரு 5% இல்லாட்டி நியர் டு 4%ன்றது செல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹல்வா சாப்பிட்ற மாதிரி தான். ஸோ இது வந்து இந்த ஸ்டாக்லாம் வந்து செல்லர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு ஆப்டபுளாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ப்ரீமியம் நெட் ப்ரீமியம் அமௌண்ட் வைஸ் அதிகமாக இருக்கிற ஸ்டாக் ஒரு 10 ஸ்டாக் பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது எகெயின் சேல் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீமியம் வந்துட்டு 47,987 ரூபா இருக்குது. நான் சொல்கிறது இது கம்பைன்டு ப்ரீமியம், கால் அண்ட் புட் நம்ம எல்லாமே பார்க்குறது இங்கே கம்பைன்டு ப்ரீமியம் தான் பார்க்குறோம், கால் அண்ட் புட் பார்க்குறோம். ஸோ இண்டிவிஜுவல் இது வேணுனாக்கா நம்ம அந்த அடுத்த ஷீட்டில் வந்து எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே நம்ம பார்க்குறது வந்து சேலுடைய கம்பைன்டு ப்ரீமியம் வந்து 47,987 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேயே வந்து அது முடிஞ்சது அப்படின்னாக்கா ஈஸியாக அது வந்து வாக்கெட் பண்ணிடுவாங்க செல்லர்ஸ்.
ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஹையஸ்ட் ப்ரீமியம் இருக்கிறதெல்லாம் வந்து செல்லர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஆப்டபுளாக இருக்கும். பட் பையர்ஸுக்கு வந்து இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அவங்க என்டர் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். சரி, பையர்ஸுக்கு இப்போ ஃபேவராக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீமியம் பர்சன்டேஜ் வைஸ் எது கம்மியாக இருக்கோ, நெட் ப்ரீமியம் வைஸ் எது கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு அது ஆப்டபுளாக இருக்கும். ஸோ அது என்னன்றது பார்க்கலாம். ஓகே, ஸோ பாட்டம் 10 லோயஸ்ட் ப்ரீமியம் இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரிலையன்ஸ் வந்துட்டு 1.80% தான் இருக்குது. ஸோ இதோட பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து 1320 இருக்குது ஃபியூச்சர் ப்ரைஸு. பிரேக் ஈவன் டவுன் சைடில் வந்து 1296 அண்ட் அப்பர் சைடில் வந்து 1344. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு டைரக்ஷன் எடுத்து ஒரு 2 நாளில் கூட இதை அச்சீவ் பண்ணிடும். ஸோ ஈஸியாக வந்து இது பிரேக் ஈவன் பண்ணிடும். ஸோ இது வந்து பையர்ஸ் வந்து ரொம்ப ஆப்டபுளாக இருக்கும், ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்துட்டு 1.84% இருக்குது. ஸோ இதோட பிரேக் ஈவன் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாகவே வந்துட்டு ஈவன் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஸ்டாக் வந்து 3 to 4% வந்து ஹை டு லோ அந்த பர்சன்டேஜ் ஏடிஆர்னு சொல்லுவாங்க இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா வித்தின் டேக்குள்ளேயே வந்துட்டு கூட வந்து இது பிரேக் ஈவன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து பையர்ஸ் வந்து ரொம்ப ஆப்டபுளாக இருக்கும். அதே மாதிரி வந்து நெட் ப்ரீமியம் வைஸ் எது கம்மியாக இருக்குன்றது பார்க்கலாம். அதுவும் வந்து பையர்ஸுக்கு வந்து ரொம்ப ஆப்டபுளாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ ஐடிசி பார்க்கும்போது ப்ரீமியம் வந்து 9229 இருக்குது, பவர் கிரிட் வந்து 10450 இருக்குது. ஸோ இது வந்து நெட் ப்ரீமியம் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் வந்து பையர்ஸுக்கு வந்து ரொம்ப ஆப்டபுளாக இருக்கும். ரைட், சரி. அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்துட்டு கான்ட்ராக்ட் வேல்யூ வைஸ். ஸோ கான்ட்ராக்ட் வேல்யூ வைஸ் எந்த ஸ்டாக்குக்கு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கும்போது எகெயின் லாரஸ் லேப் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா 15,43,685 ரூபா இருக்குது. அடுத்ததாக பார்க்கும்போது ஏபி கேபிட்டல் வந்து 12,47,130 இருக்குது. ஸோ நேற்றும் பார்த்தீங்கன்னாக்கா இதே தான் இருந்தது. ஏன்னாக்கா இது வந்துட்டு லாட் சைஸ் எதுவும் மாறாது அந்த கான்ட்ராக்டில். ஸோ பார்க்கும்போது இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இது அப்படியே கண்டினியூ வரதுக்கு சான்சஸ் இருக்குது த்ரூ அவுட் த மந்த். அது எப்போ மாறும்னாக்கா டாஸ்டிக்கலாக வந்து ப்ரைஸ் வந்து அப் ஆனாலும் இல்லாட்டி டாஸ்டிக்கலாக ப்ரைஸ் வந்து கம்மியானாலும் வந்து அந்த பொசிஷன் மாறலாமே தவிர மோஸ்ட்லி வந்து இது இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஹையஸ்ட் லார்ஜஸ்ட் கான்ட்ராக்ட் வேல்யூவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இதில் என்டர் பண்ணுறதுக்கு செல்லர்ஸ்க்கு வந்து ஹியூஜ் மணி இருக்கும். அதே மாதிரி வந்து ப்ரீமியமும் அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். பையர்ஸுக்கு வந்து இது கான்ட்ராக்ட் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால வந்துட்டு இதோட ப்ரீமியமும் ஜென்ரலி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ஹையஸ்ட் லார்ஜ் கான்ட்ராக்ட் வேல்யூ இருக்கிறது. அதே மாதிரி லோயஸ்ட் கான்ட்ராக்ட் வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேதாந்தா வந்து 3,05,000 ப்ளஸில் இருக்குது. பத்தஞ்சலி வந்து 3,76,000 ப்ளஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த லோயஸ்ட் கான்ட்ராக்ட் வேல்யூ இருக்கிறது. ப்ரீமியமும் ஆப்வியஸ்லி வந்து கம்மியாக இருக்கும். ஈவன் செல்லர்ஸ் கூட இதில் எது என்டர் பண்ணுறது வந்து அவங்களுக்கு மார்ஜின் வந்து கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ இது ஒரு லோயஸ்ட் கான்ட்ராக்ட் வேல்யூ இன்ஃபர்மேஷன். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து வைடஸ்ட் பிரேக் ஈவன். ஸோ பிரேக் ஈவன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த ப்ரைஸ் வந்து அதை தாண்டி போகாதுங்கும் போது செல்லர்ஸுக்கு வந்து அது ரொம்ப ஆப்டபுளாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஐடியா வந்து 14.16% இருக்குது. ஸோ இந்த 14% வந்து ஒரு ஸ்டாக்குக்கு வந்து மந்த்லி ஏடிஆர் ஆவரேஜ் ஸ்டோரேஜ் பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது இது மந்த்லி ஏடிஆருக்கான பர்சன்டேஜ் இது. ஸோ நமக்கு இருக்கிறது நியர்லி வந்து ஜஸ்ட் ஒரு 5 ட்ரேடிங் டேஸ் தான் இருக்குது. ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக வந்து செல்லர்ஸ் வந்து பாக்கெட் பண்ணிட முடியும். ஸோ பையர்ஸ் வந்து இந்த அவேர்னஸோட இது ஒதுங்கி இருக்கிறது நல்லது. இல்லைனாக்கா போன வேகத்தில் வெளியில் வந்துட்டு வர்ற மாதிரி இருந்தால் இதில் என்டர் பண்ணலாம். அடுத்ததாக வைடஸ்ட் பிரேக் ஈவன் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா செயில் இருக்குது 12.34. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மந்த்லி நியர்லி மந்த்லியுடைய ஏடிஆர் பர்சன்டேஜ்னு சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாக்கா 10 to 14% இருக்கும். ஸோ 5 டேஸுங்கும் போது வந்து இது எல்லாமே பிரேக் ஈவன் வித் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இது எல்லாமே வந்து செல்லர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஆப்டபுளாக இருக்கும். அதே மாதிரி பிரேக் ஈவன் ரொம்ப கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பையர்ஸ்க்கு ரொம்ப ஆப்டபுளாக இருக்கும். அந்த டாப் 10ல் பார்க்கும்போது நேரோயஸ்ட் பிரேக் ஈவன் பார்க்கும்போது ரிலையன்ஸ் வந்துட்டு 3.63% இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு ஸ்டாக் வந்து டெய்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆவரேஜ் 2 ரேஞ்சுன்னு பார்க்கும்போது 3 to 4% இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட அதிலே இருக்கிறதுனால அந்த 5 டேஸில் வந்து எதிர் சைடு வந்து ஒரு பிரேக் ஈவன் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பையர்ஸ் வந்து ரொம்ப ஆப்டபுளாக இருக்கும். ஸோ அதில் டாப்பில் இருக்கிறது ரிலையன்ஸ் வந்து கம்மியான பிரேக் ஈவன் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து ஐடிசி வந்து 3.70% இருக்குது. ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டேட்டா வந்து ப்ரீமியம் டிஸ்ட்ரிபியூஷன்.
ஸோ நான் சொன்ன இல்லையா, ஒரு ஆவரேஜாக ஒரு ஸ்டாக் வந்து எந்த ப்ரீமியமில் இருக்குன்னு பார்க்கலாம். 0 to 3% இருக்கிற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 133 ஸ்டாக் வந்து 0 to 3% இருக்குது. இது பிகாஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது மந்த் பிகினிங் பார்த்தீங்கன்னாக்கா இது 0ல் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். பட் இது வந்து இப்போது நமக்கு எக்ஸ்பைரி நெருங்கிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா 0 to 3ன்றது நிறைய ஸ்டாக் இருக்குது. 133 இருக்குது. 3லேருந்து 4% ப்ரீமியம் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 74 ஸ்டாக் இருக்குது. 5 to 7ல் ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது. ரைட், சரி. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பிரேக் ஈவன் வித். ஸோ பிரேக் ஈவன் வித் அப்படின்றது எந்த பர்சன்டேஜ் வேரிஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ 0 to 5% இருக்கிறது பார்த்தீங்கன்னா 64 ஸ்டாக்ஸ் இருக்குது. 5 to 8 வந்துட்டு 135 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இது பிரேக் ஈவன் வித் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா நல்ல சொன்ன செல்லர்ஸு தான் வந்து ஆப்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா செல்லர்ஸு தான் இருக்குது. எஸ்பெஷலி இந்த 5% மேலே இருக்கிறதுலாம் வந்து செல்லர்ஸ்க்கு ஆப்டபுளாக இருக்கும். ரைட், அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டேட்டா வந்துட்டு பேக்வர்டேஷன். பேக்வர்டேஷன் இது நத்திங் பட் டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற ஸ்டாக், அதாவது ஃபீச்சர் ப்ரைஸ் வந்து ஸ்பாட் ப்ரைஸை விட கம்மியாக இருக்கிறது, அதை வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்குன்னு சொல்லுவோம். டெக்னிக்கல் டேர்மில் வந்து பேக்வர்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 69 ஸ்டாக் அவுட் ஆஃப் 208 வந்துட்டு பேக்வர்டேஷனில் இருக்குது. ஸோ அதில் டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்துட்டு -1.21% இருக்குது. ஐஆர்ஏடிஏ வந்து -1.1 இருக்குது. கே ஃபின்டெக் வந்துட்டு 1.02% மைனஸில் இருக்குது. ஸோ இது வந்து பேக்வர்டேஷன். ரைட், ஸோ அடுத்ததாக வந்து இப்போ இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் இதோட இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் சார், அதை பார்க்க முடியுமானாக்கா எஸ், அதை வந்து இங்கே அனாலிசிஸ் ஷீட்டில் போயிட்டீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து 208 ஸ்டாக்ஸுக்கும் இருக்கும். எல்லாம் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ நான் இது என்ன பண்ணுறேன்னாக்கா நான் வந்து ஸ்லோவாக வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். ஸோ எந்த ஸ்டாக் உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி அதை பார்த்துக்கலாம். ஸோ அதோட ஃபீச்சர் ப்ரைஸ் எவ்வளவு, லாட் சைஸ் எவ்வளவு, கான்டாக்ட் வேல்யூ, ஏடிஎம் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கேன். ஏடிஎம் ஸ்ட்ரைக்குடைய கால் ப்ரைஸு, புட் ப்ரைஸு, கம்பைன்டு ப்ரீமியம் வந்து இன் பர்சன்டேஜ் டேர்மில், தென் வந்து ப்ரீமியம் பெர் லாட்டுக்கு நெட் ப்ரீமியம் சொன்னாலே அது எவ்வளோ இருக்குது, பிரேக் ஈவன் எவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிறதுனால வந்து இது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எந்த ஸ்டாக் போகணும் அப்படின்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்களுடைய ஃபேவரபிள் ஸ்டாக் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பீங்க, ஏதாவது ஃபண்டமெண்டலோ இல்லாட்டி டெக்னிக்கலோ. ஸோ அந்த ஸ்டாக் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துட்டு யூ கேன் என்டர் யுவர் செல்ஃப். ரைட், சரி. இதை வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன், நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். சாரி, ஒரு நிமிஷம். ஸோ எந்த ஸ்டாக் வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல அந்த ஸ்க்ரீன் மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டாக்குடைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். சார் 208 ஸ்டாக்ஸை வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ உங்களுடைய எந்த ஸ்டாக் வேணும் பார்த்துக்கோங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான வந்து மச் நீடட் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேட்டட் டேட்டா வந்து நீங்கள் எந்த சாஃப்ட்வேர்லையும் நமக்கு இருக்கிற உதாரணத்துக்கு வந்து இப்போ ஜெராதால் அப்படின்னாக்கா சென்சிபிள்லையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ எல்லாமே ஒவ்வொரு டேட்டாவுக்கும் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு இண்டிவிஜுவலாக போய் பார்த்து தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஆல் இன் ஒன் பேஜ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்க்குறது வந்துட்டு இது ரொம்ப ரேர், இது கிடைக்காது. இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா ஹெச்என்ஐ அண்ட் அபோவ் பார்த்தீங்கன்னா நிறைய பே பண்ணி தான் இந்த டேட்டா வந்து வாங்குவாங்க எவ்ரிடே. ஸோ எனக்கு வந்து இந்த டேட்டா இல்லாமல் நிறைய நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஒரு ஃபைனலாக வந்து ஒரு வழியாக வந்துட்டு ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் வந்து இது ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். பார்ப்போம் உங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போவோம் நான். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி
ஒன்ஸ் அகேன் ரிக்வஸ்ட்டு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அனதர் பை. தேங்க்யூ.